Listen students, today we discuss units of dual nature of radiations and matter waves. So already we have learned volume 1 la electrostatics பார்த்தோம், current electricity பார்த்தோம், magnetism and magnetic effect of current பார்த்தோம். Fourth one electromagnetic induction and alternating current. Fifth one electromagnetic waves. So next நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லெசன் வந்து யூனிட் 7. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன், நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு லெசன்ஸ். ஸோ இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்காக நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா த பேசிக்ஸ் ஆஃப் வேவ் பார்ட்டிகல் duality, அதோடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம நியூட்டனுடைய காலகட்டம் 16th centuries அண்ட் 17th 18th centuriesல ஃபிசிக்ஸோடைய டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கலீலியோடைய காலகட்டத்திலேருந்து நியூட்டன் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகளை பற்றி அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் டெவலப் ஆகுது. த ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் வந்து நியூட்டன். ஸோ அதுக்கடுத்து தெர்மோடைனமிக்ஸ் டெவலப் ஆகுது. அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம 19th centuriesல ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸோடைய டெவலப்மெண்ட், அதோட ரெவல்யூஷன்ஸ் ஸோ அபரீதமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்ன பாயிண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து பார்ட்டிகல் நேச்சராக இருக்கா இல்லை வேவ் கேரக்டர்ஸாக இருக்கா? ஸோ பார்ட்டிகல் எய்தர் வேவ் கேரக்டர்ஸாக இருக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல் நேச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன், ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் நியூட்டன் ஆல்ரெடி என்ன அனலைஸ் பண்ணார் அப்படின்னா மெக்கானிக்ஸில் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். நான் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி எறினேன் அப்படின்னா ஸோ அதோடைய ஸ்டடீஸை ஃபுல்லாக அவர் அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ பார்ட்டிகளை பற்றி அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் எதையும் அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா லைட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ நியூட்டன் லைட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ நியூட்டன் என்ன அவருடைய தியரிஸில் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய தியரி வந்து கார்பஸ்கல்ஸ் தியரி. ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நுண்துகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நியூட்டன் என்ன அனலைஸ் பண்ணாருன்னா பார்ட்டிகளை பற்றி ஸ்டடி பண்ணனால ஸோ லைட்டை பற்றியும் அனலைஸ் பண்ணுறாரு. அப்படி லைட்டை பற்றி ஸ்டடி பண்ணும்போது நம்ம 11th ஸ்டாண்டர்டுடைய புக் பேக் பண்ணி பார்த்தோம்னா நியூட்டன்ஸுடைய டயக்ராமில் அவர் வந்து ஒரு வேவ் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நியூட்டன் வெறும் மெக்கானிக்ஸை பற்றி மட்டுமே அவர் அனலைஸ் பண்ணல, லைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு ஃபெயிலியர் தியரி எது அப்படின்னா அந்த கார்பஸ்கல் தியரி தான். அவர் வந்து லைட்டை வந்து ஒரு பார்ட்டிக்கல் நேச்சராக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரெஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பட் அந்த டைம்லேயே வந்து ஹைகன்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து லைட் வந்து வேவ் கேரக்டர்ஸில் தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷனுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணுறாரு. பட் அவரால் என்ன சொல்ல முடியல அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக லைட் வந்து எந்த ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறது அவரால் சொல்ல முடியல. அவர் வந்து லைட் வந்து ஒரு லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம சவுண்ட் வேவ்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறோம். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஸோ இப்போ வந்து லைட்டும் வந்து ஒரு வேவ் கேரக்டர்ஸை எக்ஸிபிட் ஆகும். அதோடைய நேச்சர் வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த டைமில் தான் தாமஸ் யங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து
இன்டர்ஃபரன்ஸ் லைட்டுடைய பேசிக் ஃபினாமினன். லைட் வந்து வேவ் கேரக்டர்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக நமக்கு வந்து யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஃப்ரின்ச்சஸை வந்து அப்டேட் பண்ணி காமிக்காரு. ஸோ பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரின்ச்சஸ் ஆல்ரெடி நம்ம 6th யூனிட்டில் இந்த இன்டர்ஃபரன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அவர் என்ன அனலைஸ் பண்ணுறாருன்னா லைட்டுடைய வேவ் லென்த் என்னங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ நம்ம லைட் வந்து ஒரு வேவாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் தாமஸ் யாங் வந்து யாங் டபுள் ஸ்லிட்ங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா லைட்டுடைய வேவ் லென்த்தை அளந்து காமிச்சிருக்காரு இன்டர்ஃபரன்ஸுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா. ஸோ இப்போ நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லைட் வந்து வேவ் கேரக்டர்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூட்டனுடைய கார்பஸ்கல் தியரியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நியூட்டன் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடு இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணதுன்னா இந்த தாமஸ் யாங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். லைட்டுக்கு வந்து வேவ் கேரக்டர்ஸ் இருக்கும், வேவ் கேரக்டர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஸோ இந்த டைமில் எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டியை பற்றி நம்ம சொல்லும்போது முக்கியமான சயின்டிஸ்ட்னால் கூலும், காஸ், அப்புறம் மேக்னடிசம் பற்றி படிக்கும்போது எலக்ட்ரோ மேக்னடிசம்ல ஃபேரடேஸ் இதெல்லாம் வந்துருந்தாங்க. ஸோ இந்த டைமில் ஸோ நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா முக்கியமாக ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வழியாக நம்ம வந்து ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பிட்வீன் தி டூ பிளேட்ஸ்க்கு நடுவில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா there is an insulators, there is no medium. இது வழியாக கரண்ட் வந்து போக முடியல. பட் என்ன ஆகுது அப்படின்னா இது வழியாக கரண்ட் போகுது. ஸோ அதை பற்றியான ரிசர்ச் தான் வந்து மேக்ஸ்வெல்ஸ் உடைய ரிசர்ச். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேக்ஸ்வெல்ஸ் உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இப்போ மேக்ஸ்வெல்ஸ் உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நமக்கு எதை இன்டிமேட் பண்ணுதுன்னா change in electric field produces induced magnetic field. ஸோ இப்போ அந்த இடத்துல சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதோடைய எஃபெக்டை கிரியேட் பண்ணுது, கரண்ட்டோடைய எஃபெக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்தோடனே மேக்ஸ்வெல்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும், அகெயின் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ அது நமக்கு இந்த மாதிரி ஒரு வேவாக நமக்கு ப்ராபகேட் ஆகிடும். we call it as the electromagnetic waves னு 5th யூனிட்ல படிச்சோம். ஸோ அது வந்து ஒரு மீடியம் வழியாக ப்ராபகேட் ஆகாது. they have no need medium, ஸ்பேஸில் வந்து வேக்யூம்லேயே வந்து ப்ராபகேட் ஆகும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அகெயின் இதோடைய ஸ்பீடை லைட்டுடைய ஸ்பீடுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. c is equal to 3 into 8 meter per second. ஸோ இப்போ லைட் இஸ் நத்திங் பட் த பார்ட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறதையும் மேக்ஸ்வெல்ஸ் தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஸோ அகெயின் சயின்டிஸ்ட் ஹெட்ஸுங்கிற சயின்டிஸ்ட் நம்ம எப்படி பார்ப்போம் இல்லையா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இப்போ அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஸோ லிசன். ஸோ இப்போ ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறத ஸோ நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறோம். ஏன் ஸோ ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சிம்பிளாக நம்ம ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஒரு டிடெக்டர் மூலிமா ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ராபகேட் ஆகிறத அவர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அனாலிசிஸில் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர்ஸாக தான் இருக்குது. ஸோ ஹைகனுடைய கான்செப்ட் படி அவர் வந்து லாங்கிடியூடல் வேவ்ஸாக இருக்குன்னு சொன்னார். பட் ஹெட்ஸ் அதை லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸுங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தார்.
ஓகே. அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் சிச்சுவேஷன் நடக்கும். அவர் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நிறைய மீடியம் வச்சு அனலைஸ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ், குவாட்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இதோடைய ஸ்பார்க் வந்து டார்க் ரூமில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால அவர் அந்த அளவுக்கு கிளியராக அவருக்கு வியூ ஆகலை. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு யூவி ரேடியேஷன்ஸை ஷைன் பண்ணும்போது இந்த ஸ்பார்க் வந்து பிரைட்னஸ் அதிகமாகுது. ஸோ அப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஸோ இதுக்கப்புறமா ஸோ நம்ம லைட் வந்து பார்ட்டிகல் நேச்சராக இருக்குன்னு சொன்னோம். அகெயின் எதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தாமஸ் யாங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வேவ் கேரக்டர்ஸாக இருக்குங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் 19th சென்ச்சுரிஸுடைய எண்டிங்கில், ஸோ அதாவது 20s பிகினிங், ஸோ 1905 or 6ல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸோ ஐன்ஸ்டீனுக்கான நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ இதை வந்து லினார்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ லினார்ட் என்ன அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டல் சர்ஃபேஸில் நான் வந்து ஒரு யூவி ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ணும்போது இந்த மெட்டல்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும். ஸோ ஏன் இந்த எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற ரீசன் சொல்லலை. ஸோ அப்போ என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, லைட் வந்து பார்ட்டிகல் கேரக்டர்ஸும் எக்ஸிபிட் ஆகுது, பார்ட்டிகல் கேரக்டர்ஸும் அதில் வந்து எக்ஸிபிட் ஆகுது அப்படிங்கிறத ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ லைட் வேவ் கேரக்டர்ஸாக இருக்கிறத தாமஸ் யாங்குடைய இன்டர்ஃபரன்ஸ் யாங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து ஸோ மேபி லைட் வந்து பார்ட்டிகல் கேரக்டர்ஸாகவும் எக்ஸிபிட் ஆகுதுங்கிறத நமக்கு காமிக்கும். ஸோ ஃபைனலாக மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஹீட் ரேடியேஷன்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறாரு. அவருடைய ரிசல்ட் எனர்ஜி, அந்த ரேடியேஷன்ஸ் வரக்கூடிய எனர்ஜி எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குன்னா ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோஷனாக இருக்குங்கிற ஒரு தாட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஏனோ தானாட்டு ஒரு வேல்யூவாக இருக்காது, தே ஹவ் சம் அசியூம்டு வேல்யூவாக இருக்காது, அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ இப்போ அது தே ஆர் டிஸ்கிரிட் இன் நேச்சர்ஸ் அப்படிங்கிறத அவர் கொண்டு வர்றார். ஸோ ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ அப்படிங்கிற ஃபார்முலாவை சொல்கிறது யார் அப்படின்னா மேக்ஸ் பிளாங்க். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறது அப்படின்னா, the frequency is proportional to energy. அப்போ frequency ரொம்ப கம்மியாக இருந்தால் அது நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா வேவ் கேரக்டர்ஸ் ஆக்ட் ஆகுது. frequency ரொம்ப அதிகமாக இருந்தால் பார்ட்டிகல் நேச்சராக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ அதை கன்ஃபார்ம் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன். ஸோ ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலிமா நமக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை கொடுக்காரு. அவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டில் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சிங்கிற பிளாங்க்குடைய அந்த கான்செப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக எனர்ஜி வந்து ஒரு இன்டெக்ரல் வேல்யூஸாக தான் இருக்கும், ஒரு முழு எண்ணாக தான் இருக்க முடியும், ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக ஐன்ஸ்டீன் வந்து ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. அப்போ எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் இஸ் பிஹேவ் லைக் ஏ வேவ் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இதுக்கெல்லாம் நமக்கு எது ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி இல்லையா, அதோடைய வேவ்லென்த் அதிகம். ஸோ அதே இது நம்ம காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அதோடைய ஃப்ரீக்வன்சிலாம் இஸ் வெரி 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 லார்ஜ், அதோடைய ஹை பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது இஸ் பிஹேவ் லைக் ஏ பார்ட்டிகல் நேச்சர்ஸ். அப்போ லைட் ஹேவ் ஏ டூயல் கேரக்டர்ஸ், வேவ் கேரக்டர்ஸாகவும் எக்ஸிஸ்ட் ஆகுது, பார்ட்டிகல் நேச்சராகவும் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத ஸோ நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு டெவலப்டான ஒரு பார்ட் தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் குவாண்டம் தியரிஸ். ஸோ இதை நம்ம ஃபிசிக்ஸே இதுக்கப்புறம் ரெண்டாக பிடிக்கும் இல்லையா. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸுங்கிறது நியூட்டனுடைய காலகட்டத்தில் டெவலப் பண்ண ஃபிசிக்ஸ். ஸோ அப்புறம் ஐன்ஸ்டீனுடைய தியரிஸ்க்கு அப்புறமா டெவலப் பண்ண ஃபிசிக்ஸ் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு இண்டிமேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்து டால்டனுடைய கான்செப்டும் ஃபெயிலியர் ஆகுது. டால்டன் நமக்கு எதை இனிமேட் பண்ணுறாருன்னா, ஸோ ஆட்டம் வந்து ஒரு இன்டிவிசிபிள். ஸோ நம்ம ஒரு அயர்ந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய லீஸ்ட் பார்ட்டிகிள் வந்து ஆட்டம் தான். நான் வந்து ஒரு காப்பர்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோடைய லீஸ்ட் பார்ட்டிகிள் வந்து அதோடைய காப்பர் ஆட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்த சமயத்தில் இந்த ஆட்டம்குள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அதாவது எலக்ட்ரான்ங்கிற ஒரு பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. தே ஹாவ் சம் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள், அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கு. ஸோ ஜே தாம்சன் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்காண்டி நோபல் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அவர் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து கேத்தோட் ரே டியூப் மூலிமா டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ லேட்டர்லி அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸோடைய டெவலப்மெண்ட் நமக்கு எப்படி அப்ரப்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போல்லாம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா இந்த லெசன் வைஸ் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ